அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சஞ்சீவி மலையின் யாரும் அறியாத மர்மங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இராமாயண காலகட்டத்தில் அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலை மற்றும் மூலிகைகள் குறித்த பல அறியாத ரகசியங்களை பற்றி நினைக்கும் போதே நம் ராம பக்தர்களுக்கு அப்படி ஒரு வியப்பாக இருக்கும். அனைத்து மக்களுக்கும் பயமாகவும் இருக்கும். அதிசய மூலிகள் சஞ்சீவி மலையில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவி, காயங்களை ஆற்றும் விஷயக்கரணி, இழந்த நிறத்தை தரும் சந்தானகரணி மற்றும் இருளை பூக்கும் சவர்ணகரணி போன்ற அபூர்வ மூலிகைகள் உள்ளன. சதுரகிரி மலையில் இது இருக்கின்றன. அனுமன் சஞ்சீவி மலையை இலங்கைக்கு தூக்கி சென்றபோது சித்தர்களின் பிரார்த்தனைப்படி மலையின் ஒரு பகுதி உடைந்து சதுரகிரி அதாவது விருதுநகர் மாவட்டம் அருகே விழுந்ததாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. முக்கியமாக இந்த மலை இமயமலை தொடரின் துரோணகிரி பகுதியில் அமைந்துள்ளதாகவும் இன்றும் சாதாரண மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத இரகசிய ஆற்றல்களுடன் அந்த மூலிகைகள் அங்கு இருப்பதாகவும் நம்பப்படுகின்றன. நவீன மருத்துவத்தில் பல முக்கிய உயிர் காக்கும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளின் அடிப்படையே மூலிகை செடிகளில் இருந்துதான் கண்டறியப்படுகின்றன. உங்களுக்கு சஞ்சீவி மலை மற்றும் மூலிகைகள் பற்றிய ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் சஞ்சீவி மலையில் இருந்துதான் எடுக்கப்படுகிறது. சஞ்சீவி மலை என்பது கடவுள்களுக்கு வாழும் மிக முக்கியமான இடமாகும். உடலை கிழித்து சஞ்சீவினி மூலிகையை உள்ளே வைத்து தைத்து விட்டால் நமக்கு இறப்பே கிடையாது, நமக்கு சாவே வராது என ஒரு நம்பிக்கை நம் மக்களிடையே இருக்கிறது. இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்று உங்களை நாம் குழப்பாமல் இது உண்மை என்றுதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். சஞ்சீவி மூலிகை ரகசியம் என்றால் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இராமாயணத்தில் லக்ஷ்மணன் உயிரை காப்பாற்ற ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மலையில் இருந்து சஞ்சீவினி மூலிகை கொண்டு வந்து அவரின் உயிரை காப்பாற்றுவது போல் சொல்லப்பட்டிருக்கும். இந்தியாவில் முக்கிய இதிகாசமான இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சஞ்சீவி மூலிகை இருப்பது உண்மை என்றும் இந்த பெயரை வைத்து கொண்டு செய்யப்படும் மோசடிதான் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். சஞ்சீவினி மூலிகை புகழ்பெற்ற காரணமே இராமாயணம்தான். இராமாயணத்தில் லக்ஷ்மணன் அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் சஞ்சீவினி மலையில் இருக்கும் சஞ்சீவினி மூலிகையால் தான் முடியும் என்ற சொல்ல அவர் அந்த மூலிகை எது என்று தெரியாமல் மலையை பெயர்த்து எடுத்து வந்து லக்ஷ்மணன் உயிரை காப்பாற்றுவார் அனுமான். இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இடங்களும் அதில் வரும் கதாபாத்திரங்களும் உண்மையா என்பது காட்சிகள் சில ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் இருக்கும் பட்சத்தில் இதில் வரும் சஞ்சீவினி மூலிகையும் உண்மையா என்ற ஆராய்ச்சியும் ஒரு பக்கம் நடைபெற்றது. அதில் 2009 இராமாயணத்தில் சொல்லப்பட்ட சஞ்சீவி மூலிகை உண்மையா என்று அது எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் பல்வேறு மூலிகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் சஞ்சீவி மூலிகை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. ஆக அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க முடியாத மூலிகையாக சஞ்சீவி மூலிகை இருக்கும் பட்சத்தில் சஞ்சீவி வேர் என்று ஒரு சஞ்சீவி வேர் என்றும் ஒரு முக்கியம் சஞ்சீவி வேர் என்றும் ஒன்று இணையதளத்தில் வாய் வருகிறது. அதாவது இந்த வேரானது நீருக்கும் எதிர் திசையில் சென்றும் என்றும் இந்த வேரை வைத்து இருப்பையும் உடைக்கலாம் என்றும் சதுரங்க வேட்டை படவாணியில் மக்கள் ஏமாற்றுபவர்களும் இங்கு உண்டு. முக்கியமாக இப்படி ஒரு மூலிகை இல்லாத பட்சத்தில் எப்படி இதை பற்றி நம் சித்தர்கள் உடலை கிழித்து சஞ்சீவினி மூலிகையை உள்ளே வைத்து தைத்து விட்டால் நமக்கு இறப்பே கிடையாது என்று சொன்னார்கள். இதற்கு பின் இருக்கும் உண்மை என்ன என்றால் சஞ்சீவி எனும் நம் சித்தர்களும் முன்னோர்களும் சொன்னது காற்றைத்தான். இந்த காற்றான சஞ்சீவியை யார் முறையாக பயன்படுத்துகின்றனர்களோ அவர்களுக்கு ஜீவன் அழியாது, உடல் சமாதியானாலும் ஜீவசமாதியாக இருப்பார்கள் என்பதே சித்தர்களின் இரகசியம். இதைத்தான் ஜீவானந்தர் சுவாமிகள் மறைமுக பொருளாக சஞ்சீவியை உள்ளே வைத்து அடைத்தால் உயிர் போகாது என்று கூறினார். அதாவது நிலையான மூச்சின் பக்குவத்தில் திமிர் மூச்சு சித்திக்கும். அந்த திமிர் மூச்சு சஞ்சீவி, அதுவே சிரஞ்சியாய்
வாழ வைக்கும் என அவர் கூறுவார். முக்கியமாக சஞ்சீவியாக காற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் அழியாத சிரஞ்சீவியாக வாழலாம் என திருமூலர் கூறியுள்ளார். இதை மூளை இல்லாதவர்கள் புரிந்து கொண்டதனால்தான் இது இன்றும் மூலிகை ஆகிவிட்டது. ஆக சஞ்சீவி என்பது காற்று, சிரஞ்சீவி என்பது உயிர். இதைத்தான் சித்தர்கள் சஞ்சீவி உள்ளவரை யாரும் சிரஞ்சீவியாக வாழலாம் என கூறினார்கள். சஞ்சீவி ஏன் மூலிகையானது என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறோம். சித்தர்கள் ஏன் காற்றை மறைமுகமாக சஞ்சீவி மூலிகை என்று சொன்னார்கள் தெரியுமா? அதில் ஒரு சூட்சுமம் உள்ளது. அதாவது முக்கியமாக காற்று மனிதன் சுவாசிக்க ஏற்புடையதல்ல. எனவே அந்த காற்றை மரம், செடி, கொடிகள் உறிஞ்சி மீண்டும் மனிதனுக்கு சுவாசிக்க உகந்த காற்றாக வெளியிடுகிறது. ஆக மரம், செடி, கொடி போன்ற மூலிகைகளே காற்றை தருவதனால் காற்று மூலிகையானது, அதாவது சஞ்சீவினி மூலிகையானது. இதையெல்லாம் விட சஞ்சீவினி மூலிகை என்பதற்கு சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த மற்றொரு ரகசியமும் உள்ளது. ஒரு மூலிகையை பறிப்பதற்கு முன் பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உயிர்ப்புள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நேத்திரம் ஜீவன் உள்ள நாளில் வளரக்கூடிய வளர்பிறை சந்திர நாளில் ஒரு சுக்கிர ஓரையும் வரும் நாள் பார்த்து முகூர்த்தம் கணித்து பின்பு குறித்த நாளில் காப்பு கட்டி அந்த மூலிகை பிடுங்குமாம். அதாவது முன் உயிர் உடலில் நிற்க என்னும் மந்திரத்தையும் பல முறை ஓதி அந்த மூலிகையின் உயிர் வேறான ஆணிவேர் ஆறாமலும் உயிர் நீட்டம் உள்ள வடகிளை வேர் அறாமலும் இந்த மூலிகை மேல் எவ்வித ஆயுதத்தால் பாதிக்கப்படாமலும் மெல்ல எடுத்து அந்த மூலிகை உயிர் வாடும் முன் செயலுக்கு பயன்படுத்த வேண்டும். இது பொதுவாக எல்லா மூலிகைகளும் இப்படித்தான் எடுப்பார்கள். இதில் உள்ள சூட்சுமம் என்னவென்றால், அந்த முறையில் எடுக்கப்படும் மூலிகைகள் எல்லாமே சிரஞ்சீவி, அதாவது சஞ்சீவினி மூலிகைகள்தான். இதைத்தான் சித்தர்கள் மறைமுகமாக சஞ்சீவி மூலிகையே பலன் தரும் என கூறினார்கள். ஆக இவ்வாறு மூலிகைகள் எடுத்தால் அந்த மூலிகை பலன் தரும் என சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இதற்கு பெயர்தான் காலமாக எல்லோரும் கூறும் சஞ்சீவினி மூலிகை ஆகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.